39ஆம் சங்கீதத்திலே 9வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 39வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 39ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 39வது சங்கீதம் 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீரே இதை செய்தீர் என்று நான் வாயை திறவாமல் என்னிடத்திலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும் உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய பாடுகளை குறித்து அநேக வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனா இந்த பாடுகளை எல்லாம் அவருடைய இருதயம் தாங்கினது. எதற்காக தாங்கினது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்காக இந்த தேவனுடைய பிள்ளை பாடுகளை தாங்கினார்கள். ஆமென். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக நம்ம எதுக்காக தாங்கணும் அப்படின்னா, நம்ம உருவாக்கப்படணும்னா கண்டிப்பா என்ன பண்ணி தான் ஆகணும். ஸோ உருவாக்கப்படுவதற்கு விருப்பம் இல்லாத ஒரு மனுஷன் தாங்க வேண்டாம். ஆனா பாடுகளின் வழியாகத்தான் ஆண்டவர் நம்மை வெளியேற பெற்றவர்களாக உருவாக்க முடியும். நம்பர் 2, இரண்டாவதாக நீங்க அவமானங்களை, நிந்தைகளை, பழிச்சொற்களை நீங்க தாங்குங்க. ஏன் தாங்கணும் அப்படின்னா, கர்த்தருக்காக தாங்க. ஆமென் சொல்லுங்கள். அந்த பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது நீங்க எதிர்க்க முடியும். உங்களால எதிர்க்க முடியும், உங்களால திட்ட முடியும், உங்களால சத்தம் போட முடியும். ஆனா நம்ம ஏன் தாங்குறோம் அப்படின்னு சொன்னா, வேற யாருக்காகவும் அல்ல, என் கர்த்தருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய நாம மகிமைக்காக. எப்பா, நான் அமைதியா போறேன்றதற்காக எனக்கு பலன் இல்லைன்ற அர்த்தம் இல்லை. எனக்கு எதிர்த்து பேச முடியறதுக்கு திராணி இல்லைன்னு நினைக்காத. யாருக்காக அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தருக்காக நான் இது எல்லாவற்றையும் சகிக்கிறேன். எனக்காக அவர் சிலுவையிலே அவ்வளோ பெரிய பாடுகளை அவர் சகித்தார், அவ்வளோ பெரிய கஷ்டங்களை அவர் சுமந்தார். அவருக்காக இந்த பாடுகளை, அவமானங்களை சகிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் கண்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட நிந்தைகள் வந்து நிற்கும் போது நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இதை யாருக்காக நான் தாங்குறேன் அப்படின்னா, உங்களுக்காக நான் அமைதியா இருக்கிறேன் ஆண்டவரே. உங்களை அறிஞ்சதுக்காக, ஆண்டவருக்காக நீங்க அந்த இடத்துல தாங்கி அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, நான் நம்புறேன் அந்த இடத்துல உங்களை ஒரு நாள் கர்த்தர் கனப்படுத்தாம போகவே மாட்டார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நான் நம்புறேன் நீங்க ஆண்டவருக்காக, கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த இடத்துல பேசாம அமைதியா இருந்தீங்கல்ல, அந்த இடத்துல அந்த பாடுகளை சகிச்சீங்கல்ல, அந்த இடத்துல அதை தாங்கிட்டு போனீங்கல்ல, அந்த மரணத்திலையும் கூட உங்க இருதயம் ஆண்டவரை தூசிக்கவே இல்லைல்ல. இதற்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் அநீதி உள்ள தேவன் அல்ல. கர்த்தரதை பார்க்கிறார், கர்த்தரதை கணக்கு வைத்திருக்கிறார். நீ சகித்ததை கர்த்தர் பார்க்கிறார், நீ பொல்லாதவர்களை சகித்ததை கர்த்தர் பார்க்கிறார். நமக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருக்காக இழந்தவங்க எல்லாரும் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்காக, ஆண்டவருக்காக, ஆண்டவருக்காக நீங்க வெளியே சொல்லலைன்னா கூட மனசுக்குள்ள இருக்கட்டும். நான் தாழ்ந்து போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்ப்பா நீ பேச வேண்டியதானே? நீ எதுக்குப்பா இந்த பாடுகளை சகிச்சுட்டு இருக்க? நீ எதுக்குப்பா இந்த அவமானத்தை சகிக்கிற? யாருக்காகனா வேற யாருக்காகவும் இல்லை, என்னை ரட்சித்த என் தேவனுக்காக, என்னை ரட்சித்த என் கர்த்தராகிய ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய ஊழிய பாதையிலே நான் சுமந்த நிறைய பாடுகள் யாருக்காக அப்படின்னா, கர்த்தருக்காக. ஆண்டவரே உமக்காக அமைதியா போறான், உமக்காக நான் விட்டு கொடுத்துட்டு போறான். ஆனால் அந்த எல்லாவற்றுக்கும் உரிய ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் இன்றும் என்னுடைய கண்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். நான் ஒரு விசை நான் ஒரு என்னுடைய நான் ரொம்ப நேசித்த, நான் ரொம்ப உருவாக்குன ஒரு மனிதர் எனக்கு விரோதமாக எழும்பிட்டார். விரோதமாக எழும்பி என்னுடைய மனதை காயப்படுத்துறது மாதிரி பேசிட்டார். அப்படின்னா நான் தனியாக இருக்கிறேன், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற 3 பேரை கூட்டிகிட்டு வந்தார். 3 பேரை கூட்டிகிட்டு வந்து சம்பந்தமே இல்லாமல் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொல்கிறாரு,
அதில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரர் சுட்டி காட்டி சொல்கிறாரு, இந்த ஊழியக்காரர் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தார், அவருடைய 2 பிள்ளைங்க செத்து போயிடுச்சு, உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு தவறுமே செய்யாமல், ஒரு மனதறிந்து ஒரு தவறு கூட செய்யலை. உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது பார்த்துக்குங்க. இப்போ அந்த ஊழியக்காரனுடைய பேரை சொல்லி, அந்த குழந்தைங்க இப்படி செத்து போயிடுச்சு அப்படின்னா என் குழந்தை செத்து போயிடும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவங்க பேசுகிற பேச்சை கேட்டுட்டு வெளியே இருந்த ஒரு பிரதர் அப்போதான் அவருக்கு அவரால் பொறுக்கவே முடியல. ஆனால் நான் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவங்க மாறி மாறி அவங்க அப்பா திட்டுறாரு, அந்த பையன் திட்டுறான், இவர் திட்டுறாரு, எல்லாத்தையும் சகித்தேன், எல்லாத்தையும் தாங்கினேன். ஆண்டவருடைய பலத்துக்காக மட்டும் கேட்டேன், ஆண்டவரே இதை சுமக்கக்கூடிய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே, இதை தாங்கக்கூடிய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் எதுவும் பேச மாட்டேன் ஆண்டவரே, உங்களுக்காக, உங்கள் ஊழியத்திற்காக அமைதியாக. ஆனால் அப்போ சொல்லும்போது அந்த மனுஷன் சொன்னார், நான் உன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எங்கிட்ட நீ ஒன்றுமே கற்றுக்கலையாப்பா, எங்கிட்ட ஒரு நல்ல காரியம் கூட நீ கற்றுக்கலையா? அப்போ அவன் சொன்னான், ஆமாம் உங்கள்கிட்ட ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், எப்படி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு உங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன். எப்படி கற்றுக்கிட்டாரம்மா? இந்த மாதிரி ஊழியமே செய்யக்கூடாதுன்னு உங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன்னு உடனே எனக்கு மனசு அப்படியே உடஞ்சே போயிடுச்சு. ஏன்னா ஊழியத்தை வந்து ரொம்ப மேன்மையாக நினைக்கிறேன் நான். ஊழியத்திற்காக எதை வேணாலும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து தயங்கவே மாட்டேன். அதற்காக எதை, ஏன்னா அவ்வளோ கட்டி கர்த்தருடைய ஊழியம் அல்லவா இது, அவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற பொறுப்பு அல்லவா, இதை நம்ம கரெக்டாக அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இல்லை அதற்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கிறாள். அப்படி சொன்ன உடனே மனசே இடிஞ்சு போய் அப்படியே உட்கார்ந்தேன். சரி, எந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் நான் தாங்கியிருப்பேன் ஆண்டவரே, ஆனால் நீ ஒரு முன்மாதிரியான ஊழியக்காரன் இல்லைன்ற வார்த்தையை என்னால் தாங்கவே முடியல ஆண்டவரே அப்படின்னு நான் அழுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, 24 மணி நேரம் முடியல, 24 hours முடிகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வருது. தந்தை பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய ஜெபத்தோட்டத்திலேருந்து ஒரு கால் வருது. என்ன கால் அப்படின்னா, அடுத்த 2 months ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு. அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் 1000 பாஸ்டர்ஸ் வந்து புக் பண்ணி வர்றாங்க. நீங்கள் அதில் வந்து ஒரு 2 செக்ஷன் பேச முடியுமான்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னேன். அந்த 1000 ஊழியக்காரர்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிறுத்தி, டேய் அங்கே ஒருத்தன் தானே உன்னை ரிஜெக்ட் பண்ணா, அங்கே ஒருத்தன் தானே உன்னை குறைவாய் பேசினா, நீ உங்ககிட்ட நான் தப்பாக கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன், நீ வருத்தப்பட்ட இல்லை, இப்போ மூலமான 1000 ஊழியக்காரங்களை நான் தட்டி எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப சின்ன வயசு மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனால் ஊழியக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே செய்திகள் எல்லாம் நிறைய தெரியும்ல, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது என்கிறது வந்து கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தால் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் அப்படி பயத்தோடு தான் போகிறேன். ஆனால் அந்த ஊழியக்கார கூடுகையில் வந்து ஆண்டவருடைய ஒரு பெரிய அசைவாடுதல் வந்துச்சு பாருங்க. அப்படியே சத்தம் போட்டு நம்ம எல்லாரும் கையை உயர்த்தி அப்படி பண்ணுவோமான்னு சொன்ன உடனே ஊழியர்கள் எல்லாம் என்ன கூட சேர்ந்து அப்படியே கையை மேலே தூக்கி என்னை நம்புங்கப்பான்னு அந்த பில்டிங்கே அதிரத்தக்க சத்தம் வந்துருச்சு. அப்போதான் ஆண்டவர் பலிபீடத்தில் சொன்னார், நான் அவன் கூட இருக்கேன்ப்பா, நீ பயப்படாத, நீ பயப்படாத, அவங்க பேசுகிற அவதூறான வார்த்தையை கேட்டு சோர்ந்து போகாத, நீ எனக்காக சகிச்ச, உன்னை நான் மேன்மைப்படுத்தாம விட மாட்டேன்னு இன்று வரைக்கும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி தான் இருக்கிறார். இன்று வரைக்கும் மேன்மைப்படுத்துகிறார். சோ அவருக்காக சகித்தோமே ஆனால் கண்டிப்பா ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். சிஸ்டர், சகித்து கொள்ளுங்க. உங்க கணவனாருடைய வார்த்தையை சகித்து கொள்ளுங்க. பக்கத்துல பேசுற வார்த்தையை ஆண்டவரே தாங்குற இருதயத்தை தாங்க. யாருக்காகன்னா என் தேவனுடைய நாமம் மகிமைக்காக, என் கர்த்தருக்காக, என் கர்த்தருக்காக, என் கர்த்தருக்காக. அதான் ஒரு பெரிய உலகத்தில் இருக்கிற ஆண்டவரை அறியாத ஒரு பெரிய கோடீஸ்வரர்கிட்ட கேட்டாங்க ஒரு கொஸ்டின், இந்த உலகத்திலேயே அதிகமான பாடு சகிக்கிற கூட்டம் எது, இல்லை பாடுகளை கொடுத்தா யார் சகிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராமா, கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னாராம், உண்மையான கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் கேட்டாராம்மா, எப்படி இதை சொல்றீங்க அப்படின்னு. இல்லை, அவங்க வேதமும் அதைத்தான் போதிக்குது, அவங்க வழிபடுற கடவுளும் அப்படித்தான் இருந்தார் அப்படின்னு சொன்னாராம். ஆமென். ஒரு உலகத்தானுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போது நான் சொல்கிறேன், நிறைய
மரண வீட்டில் அந்த துக்கம் 4 வருஷம் 5 வருஷமான கூட மாறாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவ உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய வீட்டில் ஒரு மரணம் 10 நாள் கூட அந்த துக்கம் வந்து தொடராது. அதுக்குள்ள அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அப்படியே தேற்றப்பட்டுருவாங்க. சரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு நான் சகிக்க போறேன். யாருக்காக அப்படின்னா கர்த்தருக்காக. சொல்லுங்க பக்கம் எல்லாரும் சொல்லுங்க, நான் சகிக்க போறேன் கர்த்தருக்காக. கர்த்தருக்காக, கர்த்தருக்காக. ஆண்டவர் கண்டிப்பா என் சிறுமையை பார்ப்பார். ஆண்டவர் கண்டிப்பா என் சிறுமையை கர்த்தர் பார்ப்பார். என்னுடைய பாடுகளை அவர் பார்ப்பார். சிஸ்டர், கண்டிப்பா ஆண்டவர் மறக்க மாட்டார், பார்ப்பார். ஆண்டவருக்காக அவரை ஏற்றுக்கிறீங்க, ஆண்டவருக்காக தான் இந்த காரியத்தை செய்றீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாமே செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க நினைச்சீங்க ரிஜெக்ட் பண்ணலாம், நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு ஆசீர்வாதத்தை தேடலாம். ஆனா நீங்க யாருக்காக விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தருக்காக தானே. ஈசாக்கு கர்த்தருக்காக விட்டு கொடுத்தான், அவருடைய நாமத்திற்காக விட்டு கொடுத்தான். நான் நம்புறேன் கர்த்தர் அவனை பல மடங்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களுக்கு விட்டு கொடுக்கிற உங்களுக்கு ஏசேக்கு போயிரும், சித்தனா போயிரும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கான ரகபோத்தை கர்த்தர் தருவார். அவருக்காக இழந்த எவனும் பெற்றுக்கொள்ளாமல் போனதே இல்லை. நீங்க பார்க்கலனாலும் உங்க சன்னதி பார்க்கும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் காண வைப்பாரு. நீங்க சகிக்கிற ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு அவமானங்களும் உங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஆசீர்வாதமாய் வந்து சேரும். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன். ஓ ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். சொல்லுங்க எல்லாரும், தாங்கிட பலன் தருவார், தாங்கிட இயேசுவே. தப்பி செல்ல கர்த்தருக்காக, கர்த்தருக்காக, கர்த்தருக்காக உமக்காக எதையும் தாங்குவோம், உமக்காக எதையும் சகிப்போம். நான் தப்பி செல்ல, ஓ நான் தப்பி செல்ல வழி செய்வா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம சகிக்கணும், நம்ம எதையும் தாங்கணும். எதுக்கு அப்படின்னா யாரை முன்னாடி வச்சு நம்புறீங்களா? இந்த ரோட்டில் சர்ச்சுக்கு முன்னாடி நிற்கும்போது ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வாலிப பையன், அவன் கூட படித்து ரட்சிக்கப்பட்டு என் ஊழியத்தில் இருக்கிற பசங்க என் கூட இருக்கிறாங்க. அவன் கெட்ட வார்த்தை, முழு கெட்ட வார்த்தை பேசுகிறான் என்னை பார்த்துட்டு. இவனும் எல்லாம் துடிக்கிறாங்க. நான் சரி விட்டுரு, பரவாயில்ல, கெட்ட வார்த்தை தானே பேசுகிறான், விட்டுரு அப்படின்ட்டு எல்லாரும் உள்ளே போகலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வரேன். உள்ளே வந்து பேசி முடிச்சுட்டு போனால் ஒருத்தருக்கு கோபம் தாங்கவே முடியல. இவன் இப்படி கெட்ட வார்த்தை பேசிட்டேனா அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பினவர் இங்கேருந்து ஒரு கல்லை தூக்கி வண்டியில் வச்சுட்டு அவனை தேடி இருக்கார். எங்கே போனாலும் அவன் தலையில் போடணும் அப்படின்னு. அவ்வளோ கோபம் வந்து அவன் வந்து என்னமோ கத்திருக்கிறத மறைஞ்சு போயிட்டான். அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அவன் பேசுகிற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் என்னாலே சகிக்க முடியல, கேட்டுட்டு இருக்கிற அவராலையும் சகிக்க முடியல. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி நம்ம ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் இவர் இப்போ அவனை அடிக்கலாம். சாதாரணமான ஒரு உலகத்து மனுஷனாக இருந்தால் அடிப்பான், சண்டை போடுவான். நம்ம அதை போடாமல் இருக்கோம். யாருக்காக அப்படின்னா என் கர்த்தருக்காக. அவருக்காக வந்துட்டோம், அவருக்காக அர்ப்பணிச்சிட்டோம். ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை திருப்பி கொடுன்னாரு. உமக்காக தான், கிறிஸ்தவங்களுக்காக தான். அடிக்க தெரியாமல் எல்லாம் இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு சண்டை போடாமல் தெரியாமல் எல்லாம் இல்லை. நம்மளை போதிக்கிற, நம்மளை நடத்துகிற ஆண்டவர் அதை செய்ய வேண்டான்னு சொன்னதுனால கர்த்தருக்காக நம்ம அப்படி பொறுமையாக போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க.